ஹே ஹால் வெல்கம் பேக். சாட்டர்டே எந்திச்சு வரும்போதே பயந்துகிட்டே வந்தேன். ஏன்னா மாவு நேற்று அரைச்சி வச்சது ஃபுல்லாக பொங்கி வெளில வந்துடுமோ பயந்துகிட்டே வந்தேன். நல்லபடியாக பொங்கலை. சரி இன்றைக்கி லன்ச் பேக் எதுவும் கிடையாது, ஸ்கூல் லீவுங்கிறதுனால காலையில் மினி இட்லியும் டிஃபன் சாம்பாரும் பண்ணிடலான்னு பிளான் பண்ணி மினி இட்லிக்கு எல்லாம் ஊற்றி வச்சுட்டு பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, புளி தேவையானது எல்லாம் ஊற வச்சுட்டு சைட் பை சைட் நம்மக்கிட்ட இருக்க ஒரே குக்கரை யூஸ் பண்ணி பருப்பு வேக வச்சாச்சுங்க. மினி இட்லி சூப்பராக வந்துச்சுங்க. நான் எதிர்பார்த்த விட இந்த மினி இட்லி 212க்கு ரொம்ப நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸாக நல்லா வந்துச்சு. பருப்பு வெந்து முடித்த உடனே அதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பேனில் கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு புளி தண்ணி கரைச்சி நல்லா புளி அழுக்கு இல்லாமல் கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஊற்றிட்ட பிறகு சாம்பார் மசாலா ரெசிபி நான் வீட்டில் செஞ்சது தாங்க. வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோ நெக்ஸ்ட் டைம் அரைக்கும் போது உங்களுக்கு ஸ்டோர் பண்ணும்போது ஷேர் பண்ணுறேன். சாம்பார் மசாலா 2 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுட்டு புளி கரைசல் நல்லா கொதிக்கணும். கொதித்து பருப்பு எடுத்து பார்த்தா சூப்பராக வெந்து போயிருந்ததுங்க. ரொம்ப நல்லா வெந்து போயிருந்தால ஸ்மேஷர் யூஸ் பண்ணலை, கரண்டி வச்சு எப்படி லைட்டாக கலக்கி விட்ட பிறகு அப்படி சூப்பராக வெந்து போனதால் அதை தூக்கி சாம்பாரில் கொட்டி தாளிப்பில் கொட்டிட்டு உப்பு எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, பாசிப்பருப்பு சேர்த்துலவா அது திக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் தண்ணி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சுங்க. இவ்வளோ பண்ணி கொடுத்தா ஏன் வீட்டில் செஞ்ச சாம்பார் மாதிரி இல்லை, ஹோட்டல் சாம்பார் மாதிரி இருக்குது அப்படின்ட்டாருங்க. நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி சொன்னால் செய்ய தோணுமா? சரி எதமோ போட்டோன்னு விட்டுட்டு சால்ட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. என் பெரிய பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் இனிமேல் அதை செய்ய மம்மின்னா அவள் தான் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் என்ன சாட்டர்டே மெனு பிளான் பண்ணிங்க அப்படின்னு சொல்லுங்கள். இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, சாம்பார் பருப்பு வேக வைக்கும் போதே கொத்தமல்லி காம்பு போட்டோம்னா இன்னும் வாசனையாக மனமாக இருக்குங்க. இந்த ட்ரிக் எங்கள் மாமியார் சொன்னாங்க. அதை நான் ஃபாலோ பண்ணது. இந்த ஹோட்டல் சைடு சாம்பார் வாசனை அப்படியே வருங்க அதில். இதை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதித்த பிறகு சாம்பாரை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவ்வளோதாங்க. சுட சுட இட்லி சாம்பார் வச்சுட்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாங்க. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா நீங்களும் வீட்டில் ஷேர் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டைல் சாம்பார் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும், வீட்டில் நல்ல பேர் வாங்கிப்பீங்க. ஹோட்டல் சைடு விரும்புகிறவங்க இது விரும்பி செஞ்சு சாப்பிட்லாம். சூடாக சர்வ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங்.